தூங்கு மூஞ்சி லேசி கோஸ் லாஸ்ட் பெஞ்ச் மறவேண்டா. டிஃபன் பாக்ஸ் சமையல் கட்டு அயன் பண்ணு யூனிஃபார்ம். மேத்ஸ் கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு. லேட் நைட் பாலிஷ் போடு அழுக்கு சாக்ஸ வாஷ் பண்ணு. டெய்லி லேட் கெட் அவுட். தூக்கம் போச்சு டயர்ட் ஆச்சு. ஹோம் வர்க் எஸ்கேப். டெய்லி இதே வேலையா போச்சு. சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி பிம்பிலிக்கி பிலாபி. சிலுவென்று பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. என்றும் இவனும் குழந்தையா வார்த்தை இன்னும் மழலையா. சிரிப்பில் இதயம் பொங்குதே கருணை சிந்துதே. காற்று மலையில் மோதலாம் அந்த கடலில் சீரலாம். இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. வாழ்க்கையே என்றுமே எதையோ தேடும் பயணம். இறுதியில் அடைக்கலம் பேரம் பேத்தி ஜனனம். இதுதான் சுகமா கடவுளின் வரமா. கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா. தாயும் இல்லை தாரமும் இல்லை. மகனின் மகளே நீ ஓடிவா. தோளில் ஒன்று மடியில் ஒன்று உணர்ந்தால் மட்டும் புரியும். உயிர் மட்டும் இது போதும். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. என்றும் இவனும் குழந்தையா வார்த்தை இன்னும் மழலையா. சிரிப்பு இதயம் பொங்குதே கருணை சிந்துதே. காற்று மலையில் மோதலாம் அந்த கடலில் சீரலாம். இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. எல்லோர்க்கும் இங்கே முகமூடி வாழ்க்கை. கண்ணே உன்
முகம் போல நிஜம் ஏது உலகத்தின் ஓசை ஓயாது கண்ணே என் தோளில் இது போல சொந்தம் தந்ததால் இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். தாத்தா பாட்டி நம்மை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க நினைக்கும் இரு உள்ளங்கள் பற்றிய கவிதை. தன் பிள்ளைக்கு கொடுக்க தயங்கிய கைகள் தன் பேரப்பிள்ளைகளுக்கு கொடுக்க தாராளமாய் வருவதன் காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. ஆசை ஆசையாய் நாம் கேட்ட அத்தனை மிட்டாயும் அவனுக்கே தெரியாமல் அவன் பையில் இருக்கும். நாம் கேட்டு வாங்கும் நிலை என்பதே இல்லாமல் கேட்டு கொடுக்கும் நிலை இவர்கள் இறக்கும் வரை இருக்கும். தன் பிள்ளைக்கு பயப்படாத தந்தையும் பேரப்பிள்ளைகளின் சிறு அதட்டலில் அதிர்ந்து போவான். தாய் பாசமாக ஊட்டி வளர்த்தாலும் பாட்டியின் கைப்பிடி சோற்றில்தான் வயிறு நிறையும். நாம் செய்யும் சிறு தவறுகளுக்கும் நம்மை தண்டிக்காமல் தட்டி கொடுக்க தாத்தனும் பாட்டியும் தயங்குவதே இல்லை. தாயும் தந்தையும் சில நேரங்களில் தவிர்த்தாலும் தங்கம் வைரம் என்று கொஞ்சுவதிலும் தங்களுக்கு முத்தங்களை தா என்று கெஞ்சுவதிலும் இவர்களுக்கு இணை இவர்களே. சொன்ன கதைகளை சொன்னாலும் என்றுமே சலிப்பதில்லை. அவர்கள் சொல்லும் கதைகள் அறையிலேயே அடைத்து வைக்காமல் அங்கும் இங்கும் சுற்றித் திரிய அவர்களை தவிர யார் வருவார்கள்? சுபம் வித்யா மந்திர்